ஹே ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்னோட vlogல என்ன பார்க்க போறோம்னா, நான் என்னோட ஹோம் டவுன்ல இருந்து என்னெல்லாம் பண்ணேன் அதுதான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து கடையநல்லூர் வரைக்கும் நான் ட்ரெயின்ல தான் வந்தேன். ட்ரெயின் வந்து ஒரு 4:15 கிட்ட கடையநல்லூர் ஸ்டேஷன் ரீச் ஆச்சு. கோயம்புத்தூர்ல தான் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு பார்த்தா, கடையநல்லூர்ல நான் வந்து இறங்குனதும் அதை விட அதிகமா தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி மழையில நனைஞ்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டேஷன்லயே தான் நானும் என் தம்பியும் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் மழை வெறிச்சதுக்கு அப்புறமா கிளம்புனோம். ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல மழை கண்டிப்பா வெறிக்கெல்லாம் செய்யாது, ஃபுல்லா எப்படியும் தூத்திக்கிட்டே தான் இருக்கும். சரி அந்த கொஞ்சமா தூர்த்ததோட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வீட்டுக்கு போகும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock. கீழே அம்மா அப்பாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என் சவுண்டு கேட்டதுமே எங்க அக்கா பையன் வந்து எந்திரிச்சிட்டான். என்னோட வருகைக்காக வெயிட் பண்ற ஒரே ஜீவன் அவன் தான் எங்க வீட்டுல. ஒரு 6 மணி வரைக்கும் நல்லா அவன் கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன். எனக்கு அதுக்கு மேல முழிச்சிட்டு இருக்க முடியல. ஒரு 8:45 வரைக்குமே தூங்கினேன். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு லாகின் பண்ணினேன். அன்னைக்கு நான் லீவ் எதுவும் எடுக்கல. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ஒரு 3 to 4 days கிட்ட லீவ் எடுத்துட்டேன். அதனால இனி ஒரு 2-3 மாசத்துக்கு லீவே எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் எடுக்கல. லாகின் பண்ணிட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். காலையிலேயே பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த வாட்டி சண்டே வந்து எங்க வீட்டுல நான்வெஜ் எடுக்கல. ஏன்னா நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்துருவேன், ஒரேடியா நம்ம செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல என்னெல்லாம் சாப்பிட்டேன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம். இதுதான் எங்க அக்கா தான் சமைச்சா. லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் 2 நேரமே பிரியாணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நான் ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்சிமம் நான் ஒர்க் பண்ணும்போது வீட்டுல வந்துட்டு டிவி போட்டு விட்டுட்டே தான் ஒர்க் பண்ணுவேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளவா வந்து ஒர்க் ப்ரெஷர் தெரியாது. ஏதோ ஒரு படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். தனியா ஒர்க் மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி போரிங் ஃபீல் இருக்கும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் டிவி பார்த்துட்டு தான் மேக்சிமம் ஒர்க் பண்ணுவேன். கிளைமேட் நிஜமா செம்மையா இருந்துச்சு. கோயம்புத்தூரை விட சொல்ல போனோம்னா இங்கதான் ரொம்ப மழையா இருந்துச்சு. அங்கதான் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அங்க கூட அவ்வளவு மழை இல்ல. இங்க மழை நிக்கவே இல்லை. மழை மட்டும் இல்ல, நல்ல காத்தும் கூட. காத்து நிறைய அடிச்சதுனால நிறைய மாங்காய் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எங்க அம்மா தோப்புல இருந்து மாங்காவா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே இந்த மாங்காய் மட்டும் காலி ஆயிட்டே இருக்கும் எவ்வளவு இருந்தாலுமே. இந்த வெறித்தனமா மாங்காய் சாப்பிடுவாங்கல்ல, அதுல நானும் ஒருத்தி. சின்ன வயசுல எல்லாம் நாங்க தோப்புக்கு போயிட்டு மாங்காய் பறிச்சுட்டு வந்து அவ்வளோ மாங்காய் சாப்பிடுவோம். ஆனா இப்ப இந்த ரீசன்ட் டேஸா என்னால அவ்வளவு சாப்பிட முடியல. ஒருவேளை வயசாயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனா நான் எப்படி சின்ன வயசுல சாப்பிட்டேனோ அதே மாதிரி எங்க தர்ஷிக்கு இப்ப சாப்பிடுறான். அவனுக்கு மாங்காய் மாம்பழம் இருந்தா சாப்பாடு கூட வேணாம், அது மட்டுமே போதும்னு இருந்துப்பான். மேக்சிமம் நாங்க வீட்டுல இருந்தோம்னா அப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து டீயும் போண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க அப்பாவும் தச்சுவும் டீ குடிச்சாங்க. நான் வந்து போண்டா மட்டும் சாப்பிட்டேன். அந்த கிளைமேட்டுக்கு இப்படி சுட சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதே ஒரு தனி ஃபீல் தான். நானும் மழை நிக்கும் மழை நிக்கும்னு பார்த்துட்டே இருந்தேன். மழை மட்டும் நிக்கவே இல்லை. அப்படியே ஃபுல்லா ரொம்ப அடிச்சு அப்படியும் போயல. ஒரு 15 மினிட்ஸ் நிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா போயும். அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் நிக்கும், அடுத்து கொஞ்ச நேரம் போயும். இந்த மாதிரி தான் பெஞ்சிட்டு இருந்தது. அதோட காத்தும் செம்ம காத்து. ஆனா அந்த கிளைமேட் ஒரு மாதிரி பிளசண்டா, ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுத்தது. நான் வந்து மே மந்த்ல எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஜூன் ஜூலைல இப்படிதான் இருக்கும். ஏன்னா குற்றால சீசன் ஆரம்பிச்சிடும்ல, நல்லா சாரல் அடிச்சுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா மே மந்தே வந்து இப்போ இவ்வளவு மழை பெய்யறது டிஃப்ரெண்டா இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தாலுமே அது நல்லாவும் இருந்துச்சு. மழை நிக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்லயே வந்துட்டு கொஞ்சம் லெமன்லாம் வந்து பறக்கி பறக்கி போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல இந்த லெமன் இருந்துச்சுன்னா தண்ணியில கிடந்து அடுத்து அழுகிரும், நம்ம விற்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை இன்னைக்கே எப்படியாச்சும் வித்துறணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். யூஸ்வலா லெமன் எல்லாமே எங்க வயல்லே பறிச்சு எங்க வயல்லே பேக்கிங் எல்லாமே பண்ணி அங்க இருந்து கடைக்கு கொண்டு போயிருவாங்க. இன்னைக்கு வந்து நல்ல மழை பெய்யறதுனால வயல்ல உட்காந்து பேக்கிங் எதுவுமே பண்ண முடியல. அதனால வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். லெமனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் வந்து இந்த புளியங்குடி மார்க்கெட் தான். அந்த மார்க்கெட்ல தான் நாங்க எப்பவுமே விற்போம். ஆனா இந்த வாட்டி மழை பெய்யறதுனால அவ்வளவு தூரம் போக முடியாதுங்கிறதுனால பக்கத்துல ஒரு ஊர்லயே வந்து வாங்கிப்பாங்க, அங்கேயே வித்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பேக்கிங்க்கு வந்து பண்ணிட்டு இருந்தோம். லெமனை பொறுத்த மட்டும் நம்ம வந்து பறிச்சுட்டு அப்படியெல்லாம் பேக் பண்ண முடியாது. அதை வந்து 3 கிரேடா வந்து பிரிக்கணும். 3 கிரேடுமே 3 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வச்சிருப்பாங்க. 1 கிலோ வந்து 100 ருபீஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும்.
மேக்சிமம் இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த கடையில எல்லாம் பாக்குறது அந்த தேர்ட் கிரேட் லெமன் தான் பார்ப்போம். ஆனா அதுவே கோயம்புத்தூர்ல 2 எண்ணம் எடுத்தாலே 25 ரூபாய் அந்த மாதிரி போட்டுருவாங்க. மத்ததெல்லாம் கூட நான் காசு கொடுத்து வாங்கிடுவேன். எனக்கு இந்த லெமன் மட்டும் எப்பவுமே காசு கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் மனசு வலிச்சுட்டே இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அது பெருசா காசு கொடுத்து வாங்கி பழக்கம் இல்ல அப்படிங்கறதுனால. அதே மாதிரி நம்ம கடையில வாங்குற லெமன் ஒரு 2 நாள்லயே வாடிரும். ஆனா நான் வீட்ல இருந்து கொண்டு போற லெமன் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சேன்னா கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். நான் ஒரு 2 மாசம் முன்னாடி லெமன் கொண்டு போனேன் இங்க இருந்து கோயம்புத்தூர். இப்ப வரைக்கும் அந்த லெமன் ஒண்ணுமே ஆகல. அதே மாதிரி நல்லா இருக்குது. நான் வேணா கோயம்புத்தூர் போயிட்டு அந்த லெமன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு வழியா எல்லா லெமனையும் ஃபேமிலியோட சேர்த்து பிரிச்சு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். என் தம்பி கடையில போட்டுட்டு வந்துருவான். நைட்டு டிஃபனுக்கு இடியாப்பம் தான் பண்ணியிருந்தோம். எல்லாருமே இந்த லெமன் தெளிக்கிறதுல பிஸியா இருந்ததுனால சிம்பிளா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பத்தை புழிஞ்சிட்டு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சுட்டோம். எங்க தச்சு தேங்காய் பால் வச்சு இடியாப்பம் சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு மட்டும் கொஞ்சமா தேங்காய் துருவி சுகர் கொடுத்துக்கிட்டோம். டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரே ஆட்டம் தான். இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். 1 மாசம் நாங்க என்ஜாய் தான் பண்ணிருக்கோம். ஆனா அந்த 1 மாசம் போனதே எங்களுக்கு தெரியல. யூஸ்வலா மாடியில வெளியே உட்காந்துதான் எல்லாம் வரிசையா பாய விரிச்சு படுத்துட்டு ஏதாவது கதை பேசி ஆடிட்டு இருப்போம். இப்ப மழை பெய்யறதுனால எங்களால வெளியே போக முடியல. அதனால எல்லாருமே இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சாச்சு. நைட் 9 மணிக்கு மேலேயே எங்க ரொட்டீன் இதுதான். எல்லாரும் ஃபேமிலியோட ஆஜராயிருவோம். ஒரே ரீல்ஸ் எடுக்கிறது, கேம் விளையாடுறது இதுதான். இந்த மாதிரி ரீல்ஸ் டான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எதுலயும் போஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். ஒரு மாதிரி மெமரிஸ்காண்டி வச்சுப்போம். இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சுன்னா எல்லாரும் கண்டிப்பா ஒவ்வொரு பிளேஸ்க்கு போயிருவோம். எங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம ஏதாவது ஒரு ஜாப்ல செட் ஆகி அந்த டைம்ல இருக்கும்போது இது ஒரு நல்ல மெமரிஸா நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எனக்கே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா டவுட்டு தான். எல்லாரும் கல்யாணம் ஆகி வேலைக்கு போய் ஒவ்வொரு முக்குக்கு போயிடுவோம். அதனால இருக்கிற அந்த நிமிஷத்தை நம்ம நல்லா ஹாப்பியா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்குமே வெதர் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல காத்து மழை. எப்போதுமே ஒரு 6 மணிக்கு மேல இருட்டு இருக்கும்ல அதே மாதிரி தான் கிளைமேட் இருக்கு. அன்னைக்கு காலையில தான் எங்க தர்ஷிக்கு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னே தோணிருக்கு. 1 மாசமும் நல்லா ஆடுன்னு ஆடிட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்றான். நானுமே ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி தான். இப்ப உள்ள பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. இதுல மட்டும் ஒரு மாற்றமுமே இல்லை. ப்ராஜெக்ட் என்னமோ கொடுத்தது அவனுக்கு தான். ஆனா செஞ்சது ஃபுல்லா நான் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பென்சில் பென் எல்லாம் தொட்டுறதுனால எழுத்தும் வர மாட்டேக்கு வரையும் வர மாட்டேக்கு. அன்னைக்கு கொஞ்சமா எவ்வளவு செய்ய முடிஞ்சிச்சோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நாங்க இங்க பாட்டி ஊருக்கு போயிட்டோம். ஆச்சி ஊருக்கு போகும்போதே நல்ல மழையில தான் நாங்க ஆட்டோல போனோம். போக போக ஆனா மழையும் குறைஞ்சிட்டு எங்க ஊர்லதான் அவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு எங்களுக்கே அப்பதான் தெரிஞ்சிச்சு. போற வழியில ஆட்டோ வேற ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நின்னுட்டு அது கொஞ்சம் ஒரு ஊருக்குள்ள நின்று இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. ஃபுல்லா சுத்தி வயலும் காடுமா தான் இருந்தது. லைட்டா பீதியா தான் இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அங்கதான் நின்னோம். அதுக்கப்புறம் அவங்க வேற ஆட்டோ வர சொல்லி எங்களை வேற ஆட்டோல அனுப்பி வச்சுட்டாங்க. பாட்டி ஊர்ல அன்னைக்கு கோயில் கூட அதுக்காண்டிதான் நாங்க அங்க போனோம். பெருசா போற ஐடியாலாம் கிடையாது. ஆனா நாங்க போகலைன்னா எங்க பாட்டி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால போனோம். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு எல்லாம் எங்கேயும் போல. நாங்க வீட்லயே இருந்துட்டோம். அக்காவும் சித்தியும் மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த சீத்திரை அந்த சேனல்ல வந்தா ராஜாவா தான் வருவேன் அந்த படம் தான் போட்டுனா அதைதான் உட்காந்து நைட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த சேனல்ல கொஞ்சம் நல்ல நல்ல படமா போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா போன வாட்டியும் நான் இங்க வரும்போது இந்த சேனல்ல தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவு நல்ல நல்ல படம் போட்ட மாதிரி இருக்கு. நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போற வரைக்குமே அங்க ஒரு மழையுமே இல்லை. நாங்க போனதுக்கு அப்புறம் அங்க நைட்டு ஃபுல்லா மழை தான். மழை விடவே இல்லை. விடிய விடிய மழை பெஞ்சு காலையில தான் நின்றுருக்கு. அடுத்த நாள் காலையில எல்லாத்துக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு நான் மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு மதியத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்கணும். அவன் ஊருக்கு போறான். அவ்வளவுதான். அந்த சம்மர் ஹாலிடேஸ் 1 மாசம் போனதே தெரியல. முடிஞ்சிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட்ல அவனை இன்வால்வ் பண்ண வச்சேன். ஆனா சாருக்கு இருக்கவே முடியல. நான் பென்சில்ட்டு எழுதி கொடுத்துட்டு அதுல பென்ட்டு எழுது அப்படி இப்படின்னு நானும் எவ்வளவோ வேலையாவே பார்த்தேன். எப்படியா தப்பிச்சு ஓடலான்னு பார்த்து தப்பிச்சு ஓடி விளையாடுறதுல தான் குறியா இருந்தான்.
நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். எனக்கே தெரியும் நம்ம ரொம்ப மொக்கையா தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவன் வேற சொல்லிட்டே இருந்தான், ரொம்ப சிம்பிளா இருக்கு சிம்பிளா இருக்குன்னு. 5th ஸ்டாண்டர்ட் பையனால அவ்வளவுதாம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் மனசு தேத்தி விட்டுட்டேன். அன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுல தான் லஞ்ச் சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் வச்சிருந்தாங்க. அந்த கோயில் கூட முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நான்வெஜ் வைப்பாங்கல்ல அந்த நாள். அக்கா தான் சமைச்சா. மேக்சிமம் அக்கா இருந்தா அக்கா தான் சமைப்பா. நான் கிச்சன் பக்கம் போகவே மாட்டேன். எல்லா வேலையும் அவளே முடிச்சிடுவா. அன்னைக்கு நாங்க என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா, ரசம். அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டு பையன் இப்படி நிறைய பேர் இருந்ததுனால லூடோ தான் விளையாண்டோம். 5 பேர் மொத்தம் இருந்தோம். நாங்களும் விளையாடுறோம் ரொம்ப நேரமா விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். 5 பேர் இருந்ததுனால அந்த கேம் வந்து முடியவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேல நாங்க விளையாண்டுருக்கோம். அந்த கேம் முடியல. சரி இதுக்கு மேலேயும் வந்து இந்த கேம் போச்சுன்னா சரி வராது அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து கேமை கலைச்சிட்டோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஊருக்கு போனோம். நானும் எங்க வீட்டுக்கு போனோம். அக்காவுமே வந்து திருநெல்வேலி போனோம் அப்படிங்கிறதுனால அவ்வளவுதான். எங்களோட சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு போச்சு. இந்த விளாக் இவ்வளவுதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் நம்ம சேனல்ல வரை இருக்கு. அது எதையுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. பாய்.